தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/5/2015 சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் மாலை 4:44 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் பாம்பன் சுவாமிகள் நினைவு நாள் என்று போட்டிருக்கும். பாம்பன் சுவாமிகள் ஒரு அற்புதமான திருவிளையாடல் நடத்தியவர். முருகனின் முழு அருளுக்கு பாத்திரமானவர். சண்முக கவசம் என்ற ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதை படித்தால் நம் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும். அவருடைய படத்தை, உருவத்தை வீட்டிலே வைத்தும் வழிபாடு செய்யலாம். அவருக்கென்று ஆலயங்கள் இருக்கின்றன, அங்கும் சென்று வழிபாடு செய்யலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நீங்கள் சிம்ம லக்கினத்தில் பிறந்தவராக இருந்தால் சனி உங்கள் லக்கினத்திற்கு எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி 2 தினங்கள் முன்னதாக நான் சொன்னேன். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். சிம்ம லக்கினத்திலே நீங்கள் பிறந்திருந்து உங்களுக்கு சனி 9ஆம் இடத்திலே நின்றால் என்ன நடக்கும்? 9ஆம் இடத்திலே ஒருவருக்கு சனி இருக்கிறது. அவர் சிம்ம லக்கினத்தில் பிறந்திருக்கிறார் என்றால், அதாவது மேஷத்திலே இருக்கிறது. மேஷத்திலே சனி நீச்ச வீடு, பித்ருதோஷம் உருவாகும் என்று சொல்கிறார்கள். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் கால்நடைகளால் அனுகூலம் கிடைக்கும். ஆடு மாடு வளர்ப்பதன் மூலமாக கால்நடைகளால் அவர்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். அந்த நிலையை இந்த 9இலே சனி இருப்பவர்களுக்கு உருவாகும். சிம்ம லக்கினத்தில் பிறப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். வாழ்க்கையிலே லக்கினாதிபதி சூரியன், பிரகாசமான எதிர்காலம் அவர்களுக்கு உண்டு. இருந்தாலும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் எங்கு இருக்கிறாரோ அதை போல ஒரு சில பலன்களும் அவர்களுக்கு உருவாகும். நான் இப்பொழுது சொல்வதெல்லாம் உங்களுக்கு பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் சுய ஜாதகப்படி பாதசாரம் பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் சனி எந்த இடத்தில் இருக்கிறது, அது எந்த பாதத்தில் இருக்கிறது என்று பார்த்து, சாரபலம் பார்த்து நீங்கள் பலன் அறிந்து கொள்ள வேண்டும். சனி 10இலே இருக்கிறது என்று சொன்னால், ரிஷபத்திலே இருந்தால் தொழில் வளர்ச்சி உண்டு. பல தொழிலுக்கு அதிபதியாக இருப்பார்கள். போட்டிகளுக்கு மத்தியில் அவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். சிம்ம லக்கினத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி 11இல் லாபஸ்தானத்திலே இருந்தால் சமயோஜித புத்தி அவர்களுக்கு ஏற்படும். அதே நேரத்திலே சகோதர வழியிலே அவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு யோகமும் உண்டு. பிற இனத்தாரின் கூட்டோடு மிகப்பெரிய அளவிலே தொழில் காண்பார்கள். தொழில் வளர்ச்சியால் அவர்களுக்கு ஏராளமான லாபத்தை குவிக்கின்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். லாபஸ்தானத்திலே சனி நிற்பது யோகம்தான். அதே நேரத்தில் சிம்ம லக்கினத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி 12இல் இருக்கிறார் என்று சொன்னால், வாழ்க்கை துணையால் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். வீண் விரயங்கள் ஏற்படலாம். உடல்நலக் குறைபாடுகள் இருக்கலாம். ரகசிய நோய்களும் வரலாம். கண் தொல்லைகளும் ஏற்படலாம். சரி, இப்படியெல்லாம் இருக்கிறது, கெடுபலன்கள் வருவதை நாம் மாற்றியமைத்துக் கொள்ள என்ன செய்வது என்று நீங்கள் யோசிக்கலாம். என்ன இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பரிகாரங்கள் இருக்கிறது. ஒரு இடம் மிக வியர்வையாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை போக்குவதற்கு காற்றாடியை வைத்துக் கொள்கின்றோம். அதே போல வெப்பம் அதிகமாக இருந்தால் குளிர்சாதன பெட்டிகளை வைத்துக் கொள்கின்றோம். இப்படி விதி மாற வேண்டும் என்று சொன்னால் சில பரிகாரங்களை நாம் செய்தால் ஓரளவாவது அதிலிருந்து மாற்றிக்கொள்ள இயலும். அந்த அடிப்படையில் மந்தனை நீங்கள் வந்தனை செய்ய வேண்டும். அப்படி வந்தனை செய்தால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெறும். பொதுவாக சுவாமி விவேகானந்தருடைய ஜாதகத்தை பார்த்தால் அவருக்கு தனுசு லக்கணம், அவருக்கு கன்னியிலே சனி இருக்கின்றார். 10ஆம் இடத்திலே அவருக்கு சனி. அதே போல் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அவர் கடகலக்கினத்திலே பிறந்தவர். 8ஆம் இடமான கும்பராசியிலே அவருக்கு சனி இருக்கின்றார். பெருமைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ரஜினிகாந்த் ஜாதகத்திலே அவர் சிம்ம லக்கினத்திலே பிறந்தவர். 2ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். பேச்சாற்றலால் பெரிதும் கவர்ந்து இழுப்பவர். பெயரிலேயே காந்த் என்று இருக்கிறது. காந்த சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். தடையில்லாத அவருடைய பேச்சு, நல்ல நடிப்பு, செல்வச் செழிப்போடு வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் 2இலே சனி இருக்கிற காரணத்தினாலே அமைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சனியை வணங்குவதற்கென்று ஆலயங்கள் இருக்கின்றன. பொதுவாக குச்சனூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, தேனிக்கு பக்கத்திலே இருக்கிறது. குச்சனூர், பெருச்சிக்கோயில், நல்லிப்பட்டி, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு என்ற கஷேத்திரங்களெல்லாம் இருக்கின்றன. இந்த சிறப்பு கஷேத்திரங்கள் நீங்களாக ஒவ்வொரு ஊரிலும் சிவாலயம் இருக்கும். அங்கே சனிக்குரிய சன்னதி தனியாக இருக்கலாம் அல்லது நவகிரகத்தில் சேர்ந்து இருக்கும். சனியின் ஆதிக்கம் கடுமையாக இருப்பவர்கள், 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டாஷ்டம சனியின் பிடியில் சிக்கியவர்களெல்லாம் அவர்களெல்லாம் இதுபோல் சனியின் சன்னதிக்கு சென்று எழிலே தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். அந்த மந்தனை நீங்கள் சிந்தனை செய்து வழிபட்டால் உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறும். கருப்பு வஸ்திரம் அணிவித்தால் இருப்பு உயரும். எனவே நீங்கள் வாழ்க்கை வளமாக சனியை வழிபாடு செய்யுங்கள்.
சந்தோஷங்களை வரவழைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சனிக்கிழமை என்பதனாலே சனியை பற்றிய ஒரு நல்ல கருத்தை உங்களுக்கு தெரிவித்தேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பொருளாதார வசதி பெருகும். செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். செவ்வாய் நன்றாக இருப்பதாலே உங்களுக்கு உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரிந்து நலம் காணுகின்ற நாள். நண்பகலுக்கு மேல் நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. அரசியல்வாதிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். பாதியில் இந்த பணி மீதியும் முடியும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். மிதுனராசி நேயர்களே, வங்கி சேமிப்பு உயர்ந்து வளம் காணுகின்ற நாள். வருமான பற்றாக்குறை அகலும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பாகப்பிரிவினைகள் நல்ல முடிவுக்கு வரும். என்ன இருந்தாலும் விரயஸ்தானம் மேலோங்கி இருப்பதால் வீண் விரயங்களும் ஏற்படலாம். எனவே வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுங்கள். கடகராசி நேயர்களே, மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். சிம்மராசி நேயர்களே, பூமி விற்பனையால் பொருளாதார நிலை உயரும் நாள். புதிய நண்பர்களின் சந்திப்பு உண்டு. வியாழன் 12இல் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். அஷ்டமாதிபதி 8க்கு அதிபதியாக விளங்கும் வியாழன் 12இல் இருப்பதால் திட்டமிடாது செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திடீர் தனலாபம் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். கன்னிராசி நேயர்களே, நாடி வந்தவர்களுக்கு உதவி நலம் காணும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிக்கு பெண்வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக்கொள்ள நேரிடும். அஷ்டமத்திலே செவ்வாய் சூரியன். வருகிற லாபம் எதிர்பார்த்த அளவு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பகையாகலாம். உறவினர் பகையும் மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். வாகனம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிக்கு பிற இனத்தாரின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குடியிருக்கும் வீட்டை ஒரு சிலர் விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. மாலை நேரத்தில் சனி பகவான் வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். வாரிசுகளுக்காக ஒரு தொகையை செலவிடப் போகிறீர்கள். எதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டும். ஆரோக்கியத்திற்காக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலையும் உண்டு. பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கலாம். பண நெருக்கடி அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஸ்தம்பித்து நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். சனிக்கிழமை என்பதால் சனியை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, குரு பார்வையால் உங்களுக்கு குழப்பங்கள் தீரும் நாள். சோகத்தை மாற்ற சுற்றத்தார் உதவிக்கரம் நீட்டுவர். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். குழந்தைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். வரவு திருப்திகரமாக இருக்கும். இன்று ராசிநாதன் சனி என்பதால் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அல்லல்கள் தீரும். ஆனந்தம் பெருகும். கும்பராசி நேயர்களே, எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படும் நாள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. இறை வழிபாடு உங்களுக்கு இனிமையை சேர்க்கும். வங்கி சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குமுறும் நெஞ்சங்கள் அமைதியடைய கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். நெருக்கடிகளும் மேலோங்கலாம். வரவை காட்டிலும் செலவு கூடும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த காரியம் மீண்டும் உங்களிடமே வந்து சேரலாம்.
என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். பொறுமையை கடைப்பிடித்தால் பெருமை சேரும். அது மட்டுமல்ல, கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை ஆதியந்த பிரபுவை வழிபாடு செய்யுங்கள். ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.